ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் சந்தைக்கு வந்துருக்கிறா. அவள் பாருங்க ஹைட்டு கம்மியாக இருக்கிறா பாருங்க. நீ பார்க்கலாங்க அவள் என்னென்ன காயெல்லாம் வாங்க பார்க்கலாங்க. வாங்க போகலாம். இங்கே பாருங்க பாப்பா கத்திரிக்காய் எடுக்கிறா. எடுத்தாங்க எவ்வளோ தாங்க தேங்காய்? 20 ரூபாயா? என்ன நீ விலை கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்கண்ணே. எப்போ சொல்லும் போதா? நான் கீரை 5 ரூபா சொன்னால் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தேங்காய் பாருங்குதே, இது காய் பாருங்குதே, எத்த சோடு இது பாருங்க 20 ரூபாயாம்மா. கீரைக்கு தேங்காய் வாங்கி கூட போட முடியாதாட்டுக்குங்க. நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள் கிலோ போட்டு கொடுக்குறாங்க. காய் பார்த்தா சின்ன காயாக இருக்குது. எங்கள் பாப்பா வேறு 10 ரூபாய்க்கு இப்போ தேங்காய்னா 10 ரூபாய்க்கு இந்த நார் தான் பிச்சு கொடுப்பாங்க பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா போயிட்டே இருக்கான். அந்த அக்காட்டு போ, மல்லிகார அக்காட்ட. சரி மல்லிகை கடைக்கார அக்காட்டு போ. ஏய் இங்கே போ, இந்த அக்காட்டு அங்கே அங்கே வாரு. ஃபோன் பண்ணீங்களாக்கா? ஏன் எப்போ ஆச்சு? இவ பண்ணிட்டா, கட் பண்ணிட்டா. ஏக்கா கீரை இல்லைக்கா? இல்லை அங்கேயும் இல்லை. சரி மல்லியில் எவ்வளோக்கா விற்கிறீங்க? விலை கம்மிங்களா? பாருங்க இந்த அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்கலைங்காட்டி கோவம் மாட்டுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா பிஸியாக இருப்போம். உங்களுக்கே தெரியும், தண்ணி கேனு போடணும், கீரை விற்கணும். இந்த அக்கா பாருங்க கோவமாக இருக்குது, பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே அவருக்கான அண்ணன் பாருங்க, நம்ம ஊர் தொரவலூர் கடை போட்டுக்குதா. நான் வீடியோ போட்டோன்னே அடுத்த வாரத்துலேருந்து வரலைங்க இவர் கடைக்கு. பாருங்க வீடியோ போட்டுங்க தொரவலூர் சந்தையை, அப்புறம் பார்த்தா அடுத்த வாரத்துலேருந்து கடைக்கே அவர் வராது விட்டாருங்க. சரி அவருக்கு என்ன கோபமோ அது இல்லை. பாப்பா பாருங்கதே, சோயா வேணுங்கிறா. எவ்வளோண்ணா சோயா? ஏன் வியாபாரம் ஆகலின்னு வரலையா? அப்படிங்களா? சரி சரி சரி. நான் சரி வியாபாரம் ஆகலின்ட்டு வரல. சரி ஆமாம் ஆமாம். சரி சரி. சரி 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 போகலான்னடா. இங்கே பாருங்க எந்த கடைக்கு போகிறேன்னு என்னை கேட்டே போகிறாங்க. என்னடா அண்ணும் போ. அங்கே எவ்வளோன்னு கேட்டு வாங்கணுந்தாங்க. இதே இல்லை, இங்கே தக்காளி எவ்வளோன்னு கேட்டு. வேறுங்க குறைஞ்சிருச்சுங்களாம தக்காளி 30 ரூபாய்க்கு. இதாங்கக்கா தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா தாங்க. இதே தக்காளி ஒரு மாதத்துக்கு முன்னே 70 ரூபாய்க்குமே விற்றுச்சுங்க. அப்புறம் 20 ரூபாய்க்கு அந்த தக்காளி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், தக்காளியில் சூப்பராக இருக்குங்க. அது
பாருங்க பழம் பாருங்க அக்கா தாங்க. இங்கே தாங்க மலைப்பாளைய சந்தைக்கு தான் வந்திருக்குங்க பாப்பா. நான் பாருங்க பாப்பா பாருங்க. பாருங்க பாப்பா பாருங்க சந்தைக்கு வந்திருக்கிறா. இப்போவே பாருங்க எல்லாம் காய் பீன்ஸ் எல்லாம் வாங்குறாளுங்க. என்னமோ நான் வாங்கினா அதிகமாக வாங்குகிறேன், நீங்கள் வாங்கினா கம்மியாக, நான் கம்மியாக வாங்குவேன். இங்கே பாருங்க காமெடி. அந்த அக்கா 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. 2 மேலக்காய் கொடுக்குறாங்க, வேண்டாங்கிற 10 ரூபாய்க்கு 2 காய் கொடுக்குறாங்க அக்கா, வேண்டாங்கிறாங்க. பாருங்க அவளை அதிகமாக நான் வாங்கினா அதிகமாக வாங்கிடுவேன்ட்டு அவள் வாங்குறா. வெண்டைக்காய் வாங்குறேங்க. பெரிய வெங்காயம் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க தாங்க, கொடுத்துரு. நீ தான் கூட்டிகிட்டு வந்த, எனக்கு எவ்வளோன்னு கேட்குற. 2 கிலோ வாங்கு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வந்து நான் படுற பாடு. பாருங்க பச்சை மிளகாய் எடுக்கிறாங்க. என்கிட்ட சவால் விட்டாங்க ஒரு நாள், நான் பச்சை மிளகாய் சாப்பிடுவேன்னு. 2 மிளகாய் தின்னதுக்கே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க. ஏன் பாப்பா 2 மிளகாய் சாப்பிட்டீங்களா? அதான் அப்போல்லாம் காரமாக இருக்குது, இப்போ எல்லாம் காரம் கம்மியாகி போச்சுங்க. என்னன்னு தெரியல. கலர் அவள் பாருங்க வேணுன்ட்டு அவன் மட்டும் குடிக்கிறேன், எனக்கு இல்லை பாருங்க. இதை நான் வாங்கி குடிக்கணுங்களாம்மா, அதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்தோடனே பயங்கர செலவு வைக்கிறாளுங்க. போண்டா பச்சி வேணுங்களாம்மா. வேறு பப்ஸ் கடையை கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டாளுங்க. என்ன வேணுமாப்பா? மெதுவடை வேணுங்களாம்மா. பாருங்க ஆட்டமே ஆடுறா பாருங்க. இதை பாருங்க கடையவே விலைக்கு வாங்கிடுவாளாட்டுக்குங்க. எது வேணுமோ வாங்கிக்கோ. அடம் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. பாப்பா கூட்டிகிட்டு வந்ததுங்க செலவு அதிகமாகி போச்சு. சரி எதாவது கம்மியாக வாங்கி கொடுப்பா நானும் கூட்டிகிட்டு வந்துட்டுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகுது பாருங்க. இதை வாங்கிட்டாளுங்க. வாங்குதாங்க பூவே. வாங்கிக்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூ வாங்குறதுக்கு வந்திருக்குறோம். பாப்பா வந்து பூ வாங்குறாளுங்க. சம்சாரம் கூட பூ கேட்டது இல்லைங்க. எது முல்லைப்பூ? வேணுங்க? வேண்டாங்க. எவ்வளோக்கா? 30 ரூபாய்ங்களா? இருக்கா இல்லைங்களா? பாருங்க ரோஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. ஏன்க்கா என்னங்க 2 கிலோங்க? நான் எங்கே வாங்கினது இல்லையே. யார் கொடுத்தாங்க தெரியலையா? இது எங்கேங்க 2 கிழிஞ்சிருக்கு இதுங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஒன்றும் தெரியலைன்னா பையனை கிழிஞ்ச நோட்டெல்லாம் கொடுத்து ஏமாத்துறாங்க.
நீங்களே பாருங்கள். எங்கே ஏமாந்து வாங்கினா தெரியல, எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்துடும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தை செலவு பண்ணிட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டுங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வர வழியில் இழந்த மரம் இருக்குங்க. இழந்த பழம் வேணுன்ட்டு பாருங்க, இதே இங்கே பாருங்க, பச்சி ஒரு கையில் வச்சுட்டு பாருங்க இழந்த பழம் வேணுமாம்மா. அங்கே பாருங்க, இது எட்டவும் மாட்டேங்குது, இப்போ தான் பிடிச்சிட்டு இருக்குது இழந்த பழம். இனிமேல் தாங்க பழுக்கு. ஆனால் ஒவ்வொரு பழம் பழுத்துருக்குங்க. அது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு பழம் பார்த்தீங்கன்னா பழுத்துருக்கு பாருங்க, கொஞ்சம் பாருங்க விழுந்துருச்சுங்க. எங்கே பாருங்க பழுத்துருக்கு பாருங்க, ஒவ்வொரு பழம் பழுத்துருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி பாட்டு தெரியுதுங்களா, அந்த பூச்சி இது பாருங்க, இதை பார்த்துட்டு பொன் வண்டுங்கிறாங்க. இது பொன் வண்டு இல்லைங்க, இது ஏதோ ஒரு பூச்சியோட்டக்குங்க. பொன் வண்டுன்னா அது கொஞ்சம் பெருசாக வருங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த பொன் வண்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சோட்டக்குதுங்க. நீ என்னன்னு தெரில, காலை மாற ஒவ்வொரு உயிரினங்களும் அழிஞ்சிட்டே இருக்குங்க. இயற்கையை வந்து நம்ம நேசிக்கணும், இயற்கையை வந்து நம்ம காப்பாற்றணுங்க. நான் சின்ன வயசில் பார்த்த பறவையெல்லாம் இப்போ இல்லைங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நிறையா பறவை இருந்துச்சு, இப்போ எல்லாம் அழிஞ்சிச்சுங்க. இப்போ சிட்டுக்குருவியே பார்த்திங்கன்னா முதல்ல நிறையா கூட்டமாக இருக்குது, வீடுகளையும் இருக்குது. இப்போ சிட்டுக்குருவியே இப்போ அழிஞ்சிருச்சோட்டக்குதுங்க. நீ என்னன்னு தெரியல எனக்கு. ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டு சொல்லுங்கள். எனக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா இயற்கையை ரொம்ப நேசிப்புங்க. இந்த மாதிரி பறவைகள், இந்த மாதிரி பொன்வண்டு, இந்த மாதிரி விலங்கு எல்லாத்தையுமே ரொம்ப நேசிப்புங்க. எங்கள் பாப்பாவுக்கு இழந்த பழம் வேணுங்களாம்மா, நான் பறித்து கொடுக்குறேங்க. இனிமேல் தாங்க பழுக்கு. ஆனால் அதுக்குள்ளே வந்து கேட்குறாளுங்க இழந்த பழம் புஸ்தான்னு. பாருங்க, இந்த ஒரு பழம் இருக்காம்மா, பழுத்துருக்காம்மா. அதுக்கு வேண்டி நிறுத்தி பொரிச்சு தர சொல்கிறாருங்க. சரி பார்க்கலாங்க மறுபடி.